மாணவர்கள் எல்லோருக்கும் இசை வணக்கம். நாங்கள் இன்றைக்கு கீபோர்ட் சம்மந்தமாக சில விஷயங்களை தெரிஞ்சு வந்திருக்கிறோம். முதலாவது இந்த கீபோர்ட் சம்பந்தமான முதலாவது விஷயம் இந்த கீபோர்டை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? சில பேர் சொல்லுவீங்க ஓகன்னு சொல்லி, சில பேர் கீபோர்டுன்னு சொல்லுவீங்க. ஆனால் இதுக்கு சரியான பேர் கீபோர்ட். ஓகன் என்று சொல்கிற அது ஒரு இசைக்கருவி, அது ஒரு விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆரம்பத்தில் செய்யப்பட்ட இந்த கீபோர்டில் ஓகன்ட்ட சவுண்ட் வந்தபடியால் அதுக்கு ஓகன் என்ற பெயர் மருவி வந்துட்டுது. ஆனால் இந்த கீபோர்டுக்குரிய சரியான பெயர் கீபோர்டு தான் சொல்லணும், ஓகன்னு சொல்லக்கூடாது. நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன் ஓகன் கிளாஸ், ஆனால் அது பிழையான தவறான சொல். இந்தியாவிலிருந்து அதை திருத்தி கொள்ளுங்க. இதுக்கு சரியான பெயர் கீபோர்ட். இப்பொழுது நாங்கள் இந்த கீபோர்ட் சம்பந்தமாக இதில் உள்ள ஒவ்வொரு பகுதியையும் நாங்கள் விளங்கிக் கொள்வோம். முதலாவதாக இந்த கீபோர்டில் பிரதானமான விஷயம் இந்த கீஸ். இந்த கீஸுக்கு நாங்கள் ரெண்டு விதமான கீஸ் இருக்குது, ரெண்டு வர்ணத்தில் இருக்குது. ஒன்று வெள்ளை கட்டைகள், இன்னொன்று கருப்பு கட்டைகள். இதுக்கு கீஸை நாங்கள் கட்டைன்னு தமிழில் சொல்லுவோம். நாங்கள் கீஸ்ண்டு இப்போ நான் பாவிக்கிறேன். இது வெள்ளைக்கட்டை, இது கருப்பு கட்டை. இதில் நீங்கள் பார்ப்பீங்க எல்லா ஒயிட் கீஸும் இந்த பிளாக் கீஸும் ஒரு ஒழுங்கு அமைப்போடு இருக்குது. அது என்ன ஒழுங்கு அமைப்புன்ற விஷயத்தை இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், முதலாவது இந்த வெள்ளைக்கட்டை. இந்த வெள்ளைக்கட்டையிலிருந்து இந்த வெள்ளைக்கட்டைக்கு பேர் சி. கர்நாடக சங்கீதத்தில் இது சா என்று நாங்கள் சொல்லுவோம். இது சான்னு சொன்னால் இதில் இருந்து சா, ரி, க, ம, ப, த, நீ. இந்த 7 சுரங்கள் பாருங்கள், திருப்பி சொல்கிறேன். சா, ரி, க, ம, ப, த, நீ. இந்த 7 சுரங்கள். இந்த 7 சுரங்களோட இந்த 5 கருப்பு கட்டை இருக்குது. கருப்பு கட்டையை பற்றிய விவரங்கள் இன்னும் சில வினாடிகள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த 7 சுரங்களோடு சேர்ந்தது இந்த கருப்பு கட்டையும் சேர்ந்து மொத்தமாக 12 கீஸ், 12 கட்டைகள் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 கட்டைகள். இதை நாங்கள் சொல்லுவோம் ஒரு ஆக்டேவ், 1 ஆக்டேவ். இது ஒரு ஆக்டேவ்னு சொல்லுவோம். இதே அமைப்பு தான் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது. இதே மாதிரி ச, ரி, க, ம, ப, த, நீ. இது ஆங்கிலத்தில் சொன்னால் சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி. அதே மாதிரி மேலே 5 பிளாக் கீஸ். அப்போ இது 2வது ஆக்டிவ். இதே அமைப்பு தான் இந்த இடத்துலையும் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி, அங்காலே அதே மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் கீபோர்டுக்கு இந்த மாதிரியான ஆக்டிவ் 5 ஆக்டிவ் இருக்கும். ஸ்டாண்டர்ட் சைஸ் கீபோர்டில் இந்த மாதிரி 5 ஆக்டிவ் இருக்கும். சரியா? ஒரு பியானோவை எடுத்துக்கொண்டீங்கன்னா, பியானோவில் எல்லாமே 7 ஆக்டிவ் இருக்கும். கீபோர்டில் 5 ஆக்டிவ், பியானோவில் 7 ஆக்டிவ். கீஸோட சைஸ் எப்பவும் இந்த சைஸில் இருக்கணும். இதை விட சிறிய அளவிலான கீஸும் இருக்குது. ஆனால் நாங்கள் எப்பவும் ப்ளே பண்ணிக்க இல்லாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்க இதை படிக்க விரும்புகிறவர்கள் கட்டாயம் இந்த சைஸில் உள்ள ஸ்டாண்டர்ட் 5 ஆக்டிவ் உள்ள ஒரு கீபோர்டை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். அதில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் சரியாக வரும். இந்த கீஸை பற்றிய விவரத்தை திருப்பி சொல்கிறேன். இதில் 7 நோட்டோட மேலே 5 பிளாக் கீஸ், 7 ஒயிட் கீஸ் சேர்ந்து 12 கீஸ். 12 கீஸ் ஒரு ஆக்டேவ்னு சொல்கிறது. அதே மாதிரி இதில் இன்னொரு ஆக்டேவ், இது இன்னொரு ஆக்டேவ், இது இன்னொரு ஆக்டேவ், இதில் இன்னொரு ஆக்டேவ். மொத்தம் இதில் 5 ஆக்டேவ் இருக்குது. 5 ஆக்டேவில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ஒரு மிடில் ஆக்டேவை எடுக்க போகிறோம். மிடில் ஆக்டேவ்னு சொன்னால் 5 ஆக்டேவில் 1 2 3 4 5. 5ல் இஞ்சால 2 ஆக்டேவ், இஞ்சால 2 ஆக்டேவ் விட்டுட்டு இந்த ஆக்டேவை எடுக்க போகிறோம். இதுதான் மிடில் ஆக்டேவ். இதுதான் மிடில் ஆக்டேவ். மிடில் ஆக்டேவில் தான் உங்களது பயிற்சிகளோ ஆரம்ப பயிற்சிகளெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஆக்டேவ் இது. அதாவது இந்த பயிற்சிகள் நீங்களோட வலது கையால் தான் செய்ய போகிறீங்க. இந்த ஆக்டேவில் தான் நாங்கள் ப்ளே பண்ண போகிறோம். இதை பற்றிய விவரத்தை நான் வர்றதுக்கு முதல்ல கீபோர்டில் உள்ள மற்ற பாகங்களை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு வரேன். முதலாவது நாங்கள் வருவோம் இந்த பிட்ச் பெண்ட். பிட்ச் பெண்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால்,
இதை வந்து நாங்கள் வாசிக்க முறையை பாருங்கள். வாசிக்கிற அந்த நோட்டுக்கு சின்ன அசைவு அல்லது ஒரு கமகத்தை கொடுப்பதற்கு நாங்கள் இந்த பிட்ச் பெண்டை யூஸ் பண்ணுவோம். கர்நாடக சங்கீதத்தையும் இந்த கீபோர்டில் நாங்கள் வாசிக்கலாம். கர்நாடக சங்கீதத்தை இந்த கீபோர்டில் நாங்கள் வாசிக்கிறதா இருந்தால் இந்த பிட்ச் பெண்டோட முக்கியத்துவம் ரொம்ப அவசியமானது. இந்த பிட்ச் பெண்டை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் கர்நாடக சங்கீதத்தை இந்த கீபோர்டில் வாசிக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த மொடியுலேஷன் வீல். இந்த மொடியுலேஷன் வீல் இதை நீங்கள் பாருங்கள் எப்படி சவுண்ட் வருது. இப்போ வார அந்த ஒளியோட வித்தியாசத்தை உங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கும். இந்த மொடியுலேஷன் வீல் மேலைத்தேய சங்கீதத்தை நாங்கள் கீபோர்டில் வாசிக்கும் பொழுது கூடுதலாக இதை பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதுவும் மேலைத்தேய இசைக்கும் பயன்படும். ஆனால் கூடுதலாக கர்நாடக சங்கீதத்தை இந்த கீபோர்டில் நாங்கள் கொண்டு வருவதுண்டா இந்த பிட்ச் பெண்டை யூஸ் பண்ணுவோம். கட்டாயம் பிட்ச் பெண்டோட முக்கியத்துவம் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் வந்து பிட்ச் பெண்ட், இது மொடியுலேஷன். இது பிட்ச் பெண்ட் வந்து இந்த மாதிரி அமைப்பை கொடுக்கும், சவுண்டில் வித்தியாசத்தை. இது மொடியுலேஷன் வீல். இது ரெண்டையும் பற்றி பார்த்தாச்சு. அடுத்து எப்போவுமே எல்லா இசைக்கருவிகளையும் நாங்கள் சுருதி சேர்க்க வேண்டிய, அதாவது எல்லா சுருதி வாத்தியத்தை நாங்கள் சுருதி சேர்த்து தான் அதை வாசிக்க வேண்டும். அதே மாதிரி இந்த கீபோர்ட்லேயும் சுருதி சேர்க்கிற ஒரு விஷயம் இருக்குது. சாதாரணமாக கீபோர்ட் சுருதி சேர்க்கப்பட்டு தான் இருக்குது. எங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் இன்னொரு வாத்தியத்துடன் சேர்ந்து இந்த கீபோர்டை இசைக்க வேண்டும். உதாரணத்துக்கு நாதஸ்வரம் அல்லது வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லும் பொழுது அதன் சுருதிக்கு இசைவாக இந்த சுருதியை நாங்கள் சேர்க்க வேண்டும். அதற்கும் ஒரு முறை இதில் இருக்குது, அதை நான் சொல்லித்தரேன். அதுக்கு இதில் உள்ள செட்டிங்ஸுக்கு போயிட்டு இதில் டியூனிங், மாஸ்டர் டியூனிங். இப்பொழுது நாங்கள் இந்த பாகத்தில் அடுத்ததாக வரப்போகிறோம் இந்த டிஸ்பிளே பேனலில் தான் உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான செட்டிங்ஸையும் செய்து கொள்கிறதுக்கு இது உதவும். எங்களுக்கு பார்த்து அதை செய்து கொள்ளலாம். முதலாவது நான் சொன்ன விஷயம் மாதிரி வார்த்தைகளை சுருதி சேர்க்க வேண்டும். சுருதி சேர்க்கிற முறையை பார்ப்போம். இதில் முதல் ஃபங்க்ஷன் போயிட்டு ஃபங்க்ஷனில் மாஸ்டர் டியூனிங் போனீங்கன்னு சொன்னால் இதில் இருக்குது 440 இருக்குது. இது வந்து சர்வதேசத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சுருதி, அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் அதான் 440. இந்த 440 சரியாக இருந்தால் நீங்கள் எந்த ஒரு வாத்தியத்தோடும் இசைந்து வாசிக்கலாம். ஆனால் சில கீழைத்தைய வாசிகள், நாதஸ்வரம், சில கிராமிய வாத்தியங்களோடு சேர்ந்து நாங்கள் இந்த கீபோர்டை இசைக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களோட வாத்தியத்தின் சுருதிக்கு நாங்கள் இதை சேர்க்க வேண்டும். நான் ஒரு சேர்த்து காட்டுகிறேன் பாருங்கள். இப்பொழுது நாங்கள் இந்த வாத்தியத்தை சுருதி சேர்க்கும் முறையை பார்ப்போம். நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம், இதில் 440 இதுதான் சர்வதேசத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஸ்டாண்டர்ட் டியூனிங். இதை நாங்கள் கூட்டும் பொழுது சரி. இதேபோல் நாங்கள் சில கிராமிய வாத்தியங்கள், நாதஸ்வரம், சில இசைக்கருவிகளோடு சுருதி சேர்த்து சரியாக சுருதி சேர்த்துட்டு வாசிக்க வேண்டும். கட்டாயம் அது முக்கியமான விஷயம். ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட சுருதியிலிருந்து கொஞ்சம் கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சுருதி சேர்க்க வேண்டியது கட்டாயம். அடுத்த விடயம், எல்லா விதமான உலகத்தில் உள்ள எல்லா விதமான வாத்திய கருவிகள், சுருதி வாத்தியமாக இருக்கட்டும், தாள வாத்தியமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த கீபோர்டு என்ற ஒரு கருவிக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு போனால் நீங்கள் சாதாரணமாக சில உதாரணங்கள் சொல்கிறேன். வயலின், ஃப்ளூட், ட்ரம்பட், இப்படி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. என்ன கருவி, எந்த கருவியோட சவுண்டாக இருந்தாலும் நீங்கள் இதில் எடுக்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்பொழுது உங்களுக்கு இதில் இப்போ போட்டுக்கிற சவுண்ட் வந்து பியானோட சத்தம். இது பியானோ. இதே மாதிரி நாங்கள் இப்பொழுது ஒரு சாக்ஸோஃபோன் சவுண்டை பார்ப்போம். அந்தந்த வாத்தியத்துக்குரிய அமைப்பாக வாசிக்கும் பொழுது இந்த மாதிரி மொடியுலேஷன் வீல், பிட்ச் பெண்டை யூஸ் வேண்டிய தேவைகள் இருக்கும்.
பாருங்கள், நான் இப்பொழுது இந்த செக்ஸை வாசிக்க ஒரு செக்ஸஃபோனில் வாசிப்பது போன்ற அமைப்பை கொண்டு வருவதற்கு நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொரு சத்தத்தை போட்டு காட்டுறேன். இப்பொழுது ஒரு வயலினை பார்ப்போம். இது வயலின். இது வயலின். இந்த வயலினில் எங்களுக்கு தேவையான அந்த மாடுலேஷனை கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சத்தத்திற்கும் அதன் உண்மையான அந்த உருவத்தை கொண்டு வருவதற்காக இந்த மாடுலேஷன் வீலையும் இந்த பிச் பேண்டை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நாங்கள் ப்ளே பண்ணும் பொழுது அந்த வாத்தியத்துக்குரிய அமைப்பில் நாங்கள் இதை ப்ளே பண்ணணும். இதே மாதிரி தாள வாத்தியங்களை எடுத்துக்கொண்டால் இதில் நீங்கள் ஒரு பாடலை ப்ளே பண்ணும் பொழுது அதற்குரிய அந்த தாளத்தை, அதாவது பீட்டை இதிலேயே ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு இதில் ப்ளே பண்ணி கூட நாங்கள் ப்ளே பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி பாப், ராக், ஸ்விங், ஜாஸ், லட்டின், போலட், ஆர்என்பி, போல்ரூம், இந்த மாதிரி நிறைய பீட், உலகத்தில் பாவிக்கப்படுகின்ற பீட், எல்லா நாட்டு இசையில் முக்கியமான இப்பொழுது வருகின்ற கீபோர்டுகளில் இந்திய இசைகளையும் உள்ளடக்கி இருக்கிறார்கள். இந்திய டோன்ஸுகள், இந்திய பீட் எல்லாமே உள்ளடக்கப்பட்டு இப்பொழுது கீபோர்டு வருகின்றது. அதே மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு இசையும் எல்லா நாட்டு வாத்திய கருவிகளையும் உள்ளடக்கிய ஒரு கருவி தான் இந்த கீபோர்டு. இப்போ உங்களுக்கு இந்த கீபோர்டில் சாதாரணமாக எல்லா விஷயத்தையும் விளங்கப்படுத்தியிருப்பேன். அடுத்ததாக இதில் எப்படி நாங்கள் ப்ளே பண்ண போகிறோம், வாசிக்க போகிறோம், எப்படி இந்த விரல்களை யூஸ் பண்ணி வாசிக்க போகிறோம்ன்ற விஷயத்தை பார்ப்போம். முதலாவது விஷயம், எங்களது இந்த வலது கையை எப்படி நாங்கள் இதுக்கு ப்ளே பண்ண போகிறோம்னு பார்ப்போம். இந்த வலது கையில் உள்ள விரல்கள் 1 2 3 4 5 5 விரல்கள் 1 2 3 4 5. முதல்ல இந்த 5 விரலையும் வைத்து எப்படி வாசிக்கலான்னு போவோம். வலது கையில் நான் முதலே கூறியபடி இந்த மிடில் ஆக்டிவை எடுத்துக்கொள்வோம். மிடில் ஆக்டிவில் கையை பாருங்கள். எப்பொழுதும் இந்த கீபோர்டில் வாசிக்கிறதுக்கு முதல்ல இந்த கையை இப்படி வைக்கக்கூடாது, இல்லாட்டி இப்படி வைக்கக்கூடாது. இதில் முண்டு கொடுத்து வாசிக்கக்கூடாது. எங்கேயுமே கையை முண்டு கொடுத்து வாசிக்கக்கூடாது. கையை எப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி இருக்கணும். சரியா? முதலாவது பார்ப்போம். சி, ஃபர்ஸ்ட் நோட் சி, அதாவது சா. சாவை எப்பொழுதும் எங்களது முதலாவது விரலால் வாசிப்போம். சா. விரல் எப்பொழுதும் நேராக இருக்க வேண்டும். இப்படியும் வாசிக்கக்கூடாது, இப்படியெல்லாம் வாசிக்கக்கூடாது, இப்படி நேராக இருக்கும். சா. ரெண்டாவது நோட் ரீ. ரீ 2. ரீ என்று சொன்னால் டி. மூன்றாவது நோட் இ. இ 3. இ என்று சொன்னால் கா. சி டி இ ச ரே கா. சி டி இ ச ரே கா. இதுவரைக்கும் அடுத்தது மா வாசிக்கும். அது எஃப் நோட்டை வாசிக்கிறதுக்கு திருப்பி எங்களுடைய முதலாவது விரலை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். சா ரே கா மா. பாருங்கள், இதில் நான் எப்படி இந்த விரலை அடுத்த 4வது நோட்டு கொண்டு போகிறேன் என்று பாருங்கள். சா ரே கா மா. இப்படி வரணும். இப்படி மூவ் பண்ணக்கூடாது கையை. கா வாசிக்கக்குள்ள இந்த விரல் அடுத்த 4வது நோட்டை வாசிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு வந்துடணும். சா ரே கா மா. ரைட். எஃப் நோட். அடுத்தது ஜி நோட். ஜி. பா. பா த 3. ஏ பி மீ சா. 5வது விரல் சா. சா. இது மேல் சாயில் உள்ள சா. திருப்பி பார்ப்போம். சா ரே கா மா பா த மீ சா.
மறுபடியும் சா ரே க ம ப த நீ சா. அதாவது வந்து இந்த விரல்கள் எப்பொழுதும் நேராக இருக்க வேண்டும். திருப்பியும் பாருங்கள், ப்ளே பண்ணுற முறையை பார்க்குறேன். இதே போன்று இப்பொழுது எங்களது இடதுகை, லெஃப்ட் ஹேண்ட், இடதுகையில் எப்படி வாசிக்கலான்னு பார்ப்போம். இதே விஷயம்தான், 1 2 3 4 5. ஆனால் இதில் ஃபிங்கருக்குரிய நோட்ஸ் எப்படி வருதுன்னு சொன்னால் அவரோகணத்தில் போகும். அதாவது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் போகணும். அதே ஃபிங்கர் C1 B2 A3 G1 F2 E3 D4 C5. இதை நாங்கள் டிசெண்டிங்னு சொல்லுவோம். டிசெண்டிங்கில் என்ன ஃபிங்கரிங் எப்படி ப்ளே பண்ணிங்களோ, எப்படி விரல்களை பிரயோகித்தீர்களோ அதே பிரயோகம்தான் இதை அவரோகணத்தில் நாங்கள் பிரயோகிக்க வேண்டும். 1 2 3 1 2 3 4 5 1 2 3 1 2 3 4 5 சா நீ த ப ம க ரே சா சா நீ த ப ம க ரே சா. திருப்பி பாருங்கள். சா நீ த ப ம க ரே சா. இப்பொழுது வலது கை வாசிக்கிற முறையை பற்றி நாங்கள் பார்த்துட்டோம். அதே மாதிரி இடது கையால் வாசிக்கிற முறையை பற்றி பார்ப்போம். இடது கையால் வாசிக்கிறதுக்கும் இதே விஷயம்தான். இதை நாங்கள் ஆரோகணத்தில் வாசித்தோம், இதை அவரோகணத்தில் வாசிக்க போகிறோம். அதாவது வந்து அசெண்டிங் டிசெண்டிங். இதை அசெண்டிங்கில் வாசித்தோம், இதை டிசெண்டிங்கில் வாசிக்க போகிறோம். எப்படி என்று பார்ப்போம். முதலாவது சி, சா. சா இந்த விரலால் சா சா. அடுத்தது நீ, நீ டூ. நீ என்று சொன்னால் பி பி பி. அடுத்தது மூன்றாவது விரலால் ஏ, ஏ என்று சொன்னால் தா ஏ ஏ. அடுத்தது நாலாவது விரலால் பா, பான்னு சொன்னால் ஜி ஜி ஜி. அடுத்தது இரண்டாவது விரலால் எஃப் எஃப். மூன்றாவது விரலால் இ, இரண்டாவது விரலால் டி, கடைசி விரலால் ஐந்தாவது விரலால் சி. மறுபடியும் பார்ப்போம். 1 2 3 1 2 3 4 5. மறுபடியும் 1 2 3 1 2 3 4 5 சா நீ த ப ம க ரே சா சி பி ஏ டி எஃப் இ டி சி. இப்பொழுது இரண்டு கைகளாலும் வாசிக்கிற முறையை பார்ப்போம். வலது கையில் வலது கைக்குரிய விரல் பிரயோகம், இடது கையில் இடது கைக்குரிய விரல் பிரயோகங்களை பாவித்து இரண்டு கையாலும் இதனை வாசிக்க போகிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்றால் இப்பொழுது வலது கையில் இந்த விரலை நாங்கள் இங்கே மாற்ற போகிறோம். முதலாவது விரலை இங்கே வலது கையில் மாற்ற போகிறோம். இப்பொழுது இடது கையில் இந்த விரல் மாறுகின்றது மேல் பக்கத்தால். த நீ சா சா நீ த ப ம க ரே சா. திரும்பவும் வாசிக்கின்றேன். சா ரே க
ஆரம்ப பாட வரிசைகள் எல்லாம் சங்கராபரண ராகத்தில் வாசிக்கிறது தான் இலகுவான விடயம். அதாவது வந்து கர்நாடக சங்கீதத்தில் ஆரம்ப பாடங்கள் எல்லாம் மாயாமாள கௌளை ராகத்தில் இருக்கும். ஆனால் இந்த வாத்தியத்தை பொறுத்தவரையில், கீபோர்டை பொறுத்தவரையில், நீங்கள் உங்களது ஆரம்ப பயிற்சிகள் எல்லாத்தையும் சங்கராபரணத்தில், அதாவது சி மேஜர் ஸ்கேல் சி டு பி வரைக்கும் எல்லாமே இந்த வெள்ளைக்கட்டைகளை கொண்டு இந்த சி மேஜர் ஸ்கேலில் நீங்கள் வாசித்தால்தான் வாசிக்கிறது இலகுவாக இருக்கும். அதனால் உங்களது ஆரம்ப பயிற்சிகளை, அதாவது வந்து மாயா மௌல கௌளை ராகத்தில் அமைந்த சுரவரிசைகள், அலங்காரம், மேல்ஸ்தாய் வரிசை, இது போன்றவை எல்லாத்தையும் நீங்கள் சங்கராபரணத்தில் வாசித்து பழகுங்கள். சங்கராபரணத்தில் வாசிக்கிறது தான் ஈஸி. சங்கராபரணம் சொன்னால் மேஜர் ஸ்கேல், ஆங்கிலத்தில் மேஜர் ஸ்கேல்னு சொல்லுவார்கள், கர்நாடக சங்கீதத்தில் சங்கராபரண ராகம். இப்போ நீங்கள் இதை மேஜர் ஸ்கேலில் வாசித்து பழக வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஒரு ஆரம்ப ஒரு பயிற்சியை பார்ப்போம். நான் ஒரு பயிற்சியை உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சா சா ரீ ரீ க க ம ம ப ப த த நீ நீ சா 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 நீ நீ த த ப ப ம ம க க ரீ ரீ ச ச. மறுபடியும் அதை வாசித்து காட்டுகிறேன் பாருங்கள். சா சா ரீ ரீ க க ம ம ப ப த த நீ நீ சா 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 நீ நீ த த ப ப ம ம க க ரீ ரீ சா சா. இது ஒரு ஆரம்ப பாடவரிசை. இதேபோல் மாயமாளவ கௌளை ராகத்தில் உள்ள எல்லா ஆரம்ப பயிற்சிகளையும் சங்கராபரண ராகத்தில் வாசித்து பழகுங்கள். இப்பொழுது நாங்கள் இந்த கருப்பு கட்டைகளை பற்றிய விவரங்களுக்கு வருவோம். இந்த 7 வெள்ளைக்கட்டைகளுக்கு மேலாக 5 கருப்பு கட்டைகள் இருக்கின்றது. இந்த கருப்பு கட்டைகளில் முதலாவது கருப்பு கட்டைக்குரிய பெயர் வந்து சி ஷார்ப். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் நோட். இந்த இது வெள்ளைக்கட்டை சியாக இருந்தால் இது சி ஷார்ப். அடுத்தது இது டி, இது இ ஃப்ளாட். இ ஃப்ளாட் என்று சொல்லுவார்கள், அல்லது டி ஷார்ப் என்று சொல்லுவார்கள். இ ஃப்ளாட் அல்லது டி ஷார்ப். இந்த கருப்பு கட்டைக்குரிய பெயர் எஃப் ஷார்ப். அடுத்தது ஏ ஃப்ளாட் அல்லது ஜி ஷார்ப். இது பி ஃப்ளாட் அல்லது ஏ ஷார்ப். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். சி ஷார்ப், இ ஃப்ளாட், எஃப் ஷார்ப், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட். மறுபடியும் சி ஷார்ப், இ ஃப்ளாட், எஃப் ஷார்ப், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட். நீங்கள் இப்பொழுது மாயமாளவ கௌளை ராகத்தை கீபோர்டில் வாசிக்கணுமாக இருந்தால் இந்த கருப்பு கட்டைகளையும் பயன்படுத்தி தான் வாசிக்க முடியும். நான் ஒருக்கா அதை வாசித்து காட்டுறேன் பாருங்க, மாயமாளவ ராகத்தை எப்படி வரும்னு சொல்லி.
2 ராகங்களை உங்களுக்கு கீபோர்டில் வாசிக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று சங்கராபரணம் சரி க ம பத நி சா, இரண்டாவது மாயா மாளவ கவுளை சரி க ம பத நி சா. 2 ராகங்களுக்கும் உரிய அந்த கட்டைகள் என்னவென்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களது பயிற்சிகளை சங்கராபரணத்திலும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சங்கராபரணத்தில் இலகுவாக வாசிக்கக்கூடிய மாதிரி இருந்தால் மாயகமல கவலை வாசித்து பாருங்கள். அப்பொழுது இந்த கருப்பு கட்டைகளையும் பயன்படுத்தக்கூடிய அந்த அறிவை பெறுவீர்கள். அடுத்ததாக மாணவர்களே, சங்கராபரணத்தில் ஒரு சிறிய பாடல், நீங்கள் சிறுவர் பாடல் ஒன்று கேட்டிருப்பீர்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, ஆங்கில பாடல். அது எப்படி வாசிக்கிறேன்னு பார்ப்போம். முதலாவது 3 கட்டைகளை பயன்படுத்தி ஒரு பாடல், பிறகு ஒரு 5 கட்டைகளை பயன்படுத்தி பாடல், இப்படி இருக்கின்றது. சின்ன சின்ன பாடல்கள். ஒரு பாட்டை நான் முதல் சொல்லித்தரேன். முதலாவது பாடல் மேரி ஹேட் அ லிட்டில் லேம்ப்னு சொல்லி 3 விரல்களை மட்டும், அதாவது 3 கட்டைகளை மாத்திரம் பாவித்து அந்த பாடலை நாங்கள் பாடலாம். பார்ப்போம். கரி சரி க க க ரீ 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 க க க கரி சரி க க க ச ரீ ரீ கரி ச. திரும்பவும் பாருங்கள். அந்த பாடலை திரும்பவும் வாசித்து காட்டுகின்றேன். மேரி ஹேட் அ லிட்டில் லேம்ப். கரி சரி க க க ரீ 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 க க க கரி சரி க க க ச ரீ ரீ கரி ச. ஆரம்பத்திலேயே நாங்கள் இந்த பயிற்சிகளுடன் ஒரு சிறிய பாடலை வாசிக்கும் பொழுது மனதுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். என்னால் ஒரு பாடல் வாசிக்க முடிகின்றதுன்னு சொல்லி. இப்பொழுது நான் வாசித்த இந்த சிறிய பாடல் 3 கட்டைகளை கொண்டது. 3 விரல்களை பயன்படுத்தி வாசிக்கலாம். அதாவது இந்த பயிற்சிகளுக்கு நடுவில் இந்த ப்ராக்டிஸ் நோட்டை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் சிறிய பாடல்களை வாசிக்கும் பொழுது அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த பயிற்சிகளுக்கு மத்தியில் ஒரு பாடலை என்னால் வாசிக்க முடியுதுன்னு சொல்லும் பொழுது ஒரு சந்தோஷம் வரும். இதற்கான தான் சின்ன பாடலை சொல்லி தந்தேன். அதே மாதிரி இப்பொழுது ஒரு 5 விரலை யூஸ் பண்ணி ஒரு பாடல், இதுவும் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான பாடல் வாசிக்கிறேன்னு பாருங்கள். இதை நாங்கள் சுரத்தோடு வாசிப்போமா இருந்தால் சா சா பா பா தா தா பா மா மா கா கா ரீ ரீ சா பா பா மா மா கா கா ரீ பா பா மா மா கா கா ரீ. மறுபடியும் வாசிக்கின்றேன். சா சா பா பா தா தா பா மா மா கா கா ரீ ரீ சா பா பா மா மா கா கா ரீ பா பா மா மா கா கா ரீ. அதாவது நீங்கள் இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது இந்த மாதிரி சிறிய பாடல்களை நீங்களே முயற்சித்து பாருங்கள். இந்த சங்கராபரணத்தில் வரக்கூடிய இந்த மேஜர் ஸ்கேலில் வரக்கூடிய பாடல்களை நீங்களே முயற்சித்து பாருங்கள். காதல் கேட்டால் அதை வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதற்கு நீங்கள் எப்பொழுதும் எந்த பயிற்சியாக இருந்தாலும் எந்த சுரவரிசையாக இருந்தாலும் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் ப்ளே பண்ணிக்க, அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது வாயில் பாடிக்கொண்டு வாசியுங்கள். அப்பொழுது அந்த சுர ஞானம் கிடைக்கும். அந்த சுர ஞானம் கிடைக்கும் பொழுது நீங்கள் கேட்குற பாடலை நீங்களாகவே எந்த விதமான நோட்டேஷனும் இல்லாமல், ஆசிரியருடைய சப்போர்ட் இல்லாமல், அவருடைய இது இல்லாமல் நீங்கள் அதை வாசிக்கக்கூடிய மாதிரி வந்துடுவீர்கள். இப்பொழுது மாயா மாளவ கவுளை,
சங்கராபரணம் 2 ராகங்கள். இன்னொரு இலகுவான ராகம் இருக்கின்றது கீபோர்டில் வாசிப்பதற்கு. அந்த ராகத்தை பற்றியும் நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த மோகன ராகம். அதை பற்றியும் ஒரு சிறு விளக்கம் கொடுக்கின்றேன். மோகன ராகத்தில் வந்து சா ரே க ப த சா சா த ப க ரே சா. கீபோர்டில் வாசிச்சோம்டா சா ரே க ப த சா சா த ப க ரே சா சா ரே க ப த சா சா த ப க ரே சா. இந்த ராகத்திற்கு தமிழில் மோகன ராகம், ஆங்கிலத்தில் பென்டாடோனிக் மேஜர்னு சொல்வார்கள். தமிழில் மோகன ராகம், ஆங்கிலத்தில் பென்டாடோனிக் மேஜர். இந்த ராகமும் சிறிய பாடல்கள் நிறையவே இருக்கின்றது. இது வாசிக்கிறதுக்கும் இலகுவான ராகம். நீங்கள் இந்த பயிற்சிகளை, உங்களது ஆரம்ப பயிற்சிகள், சுரவரிசை இந்த பயிற்சிகளை வந்து இந்த ராகத்திலையும் நீங்கள் வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். மோகன ராகத்திலையும் இதே மாதிரி உங்களுக்கு இப்போ 3 ராகங்கள் சொல்லி தந்துட்டேன். அடுத்ததாக கீபோர்டில் உள்ள சில ஒலிகளை பற்றிய அந்த ஒலிகளை வாசிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்ன விஷயம்தான், மறுபடியும் இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். பியானோ வாசிக்கும் பொழுது இந்த கை நேராக இப்படி வைத்து வாசிக்க வேண்டும். இதில் வந்து இடது கையில் பியானோக்குரிய கோட்ஸ் அல்லது இடது கைக்குரிய நோட்டேஷன் இருக்கும். அதையும் வாசிக்கும் முறைகள் இந்த மாதிரி வரும். இதே நாங்கள் இப்பொழுது வாசித்தது பியானோ என்ற கருவியில் வரும் சத்தத்தை நாங்கள் வாசித்தோம். அதில் வாசிக்கும் முறை, எப்படி கைகளை பிரயோகிக்க வேண்ட விஷயத்தை சுருக்கமாக சொன்னேன். இதே மாதிரி இப்பொழுது எங்களது நாட்டுப்புற இசையாக இருக்கட்டும், கர்நாடக சங்கீதமாக இருக்கும் பாவிக்கப்படும் ஒரு வாத்தியம் ஹார்மோனியம். ஹார்மோனியத்தை ஒத்த ஒரு சவுண்டை நாங்கள் இதில் கொண்டுடலாம். அதே நாங்கள் பார்ப்போம் இருக்கா. இந்த சவுண்டை வாசிக்கும் பொழுது முடிந்த வரைக்கும் நாங்கள் எங்களது இடது கையை தவிர்த்து இந்த மாதிரி வாசிக்க வேண்டும். ஒரே கட்டைகள் ஒரே இவை, ஆனால் வாசிக்கும் முறை சற்று வித்தியாசம். அதாவது வந்து மேலைத்தேய சங்கீதத்திற்கும் கீழைத்தேய சங்கீதத்துக்கும் வாசிக்கும் முறை சற்று வித்தியாசம். இதே போல் இன்னொரு ஒலியை பார்ப்போம். இப்பொழுது சாக்ஸோஃபோன் எப்படி வாசிக்கும் முறையை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்ப்போம். உங்களுக்கு இப்போ பியானோவை காட்டிட்டேன், ஹார்மோனியம் டோன் அதையும் ப்ளே பண்ணி காட்டியாச்சு, சாக்ஸோஃபோனையும் காட்டியாச்சு. இன்னொரு டோன் கிட்டார் வாத்தியத்தில் பொதுவாக பாட்டுக்கு இசைவாக கோட்ஸ் வாசிப்பார்கள். அதே மாதிரி இந்த கீபோர்டில் கிட்டார் டோனில் எப்படி கோட்ஸ் வாசிக்கலாம்னு பார்ப்போம். இப்பொழுது உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வாத்தியங்கள், கருவிகளுடைய சத்தங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது.
எந்த கருவியை வாசிப்பதாக இருந்தாலும் எந்த சவுண்டை நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் அதின் ரியல் அதில் சரியான ஒளியை கொண்டு வரதுக்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். கீபோர்டு என்னன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கருவி அல்ல, எல்லா விதமான சத்தங்களும் அடங்கிய கருவி. எதை வாசித்தாலும் அதின் உண்மையான தத்துவமான அந்த ஒளி கேட்குற மாதிரியான பிளேயிங் அந்த அந்த பிளேயிங் முறையை நீங்கள் வெளியால் கொண்டு வரணும். இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலை சொல்லித்தரப் போகின்றேன். ஒரு சிறுவர் பாடல், சி மேஜர் ஸ்கேலில் அமைந்த, அதாவது சங்கராபரண ராகத்தில் அமைந்த ஒரு பாடல். ஒவ்வொரு வரியாக சொல்லி தருகின்றேன் நோட்ஸோடு, நீங்கள் பார்த்து பழகிக்கொள்ளுங்கள். இந்த பாட்டு வந்து முதலாவது வரியை நான் ப்ளே பண்ணுகிறேன், பாருங்கள். பாடிக்கொண்டு வாசிக்கிறேன். இந்த பாடல் எப்படி வருகின்றது பாருங்கள். இந்த சி மேஜர் ஸ்கேலில் வாசிக்க போகிறேன். சி மேஜர் ஸ்கேல், சரி கம பத நி சா சா நி த ப ம க ரி சா. இதில் தான் இந்த பாட்டு வர போகிறது. உங்களுக்கு எப்படி வாசிக்க போகிறோன்னு பாருங்க. சா ரி கா சா கா சா கா சா ரி கா சா கா சா கா. மறுபடியும் அந்த லைனை வாசிக்கிறேன். சா ரி கா சா கா சா கா. இரண்டாவது வரி ரீ க ம ம க ரி ம ரீ க ம ம க ரி ம. இப்பொழுது முதல் வரியையும் இரண்டாவது வரியையும் சேர்த்து வாசிப்போம். சா ரி கா சா கா சா கா ரீ க ம ம க ரி ம. மறுபடியும் சா ரி கா சா கா சா கா ரீ க ம ம க ரி ம. இப்பொழுது மூன்றாவது வரியை சேர்ப்போம். கா ம ப க க ப க ப. பாருங்கள் மறுபடியும் கா ம ப க க ப க க ப. இப்பொழுது மூன்று வரியையும் சேர்த்து வாசிப்போம். சா ரி கா சா கா சா கா ரீ க ம ம க ரி ம கா ம ப க ப க ப. மறுபடியும் அந்த மூன்று வரியையும் சேர்த்து வாசித்து காட்டுகின்றேன். சா ரி கா சா கா சா கா ரீ க ம ம க ரி ம கா ம ப க க ப க ப. சரி, இப்பொழுது நான்காவது வரியை வாசிக்கும் முறையை பார்ப்போம். நான்காவது வரி மா ப த த ப ம த மா ப த த ப ம த. இப்பொழுது மூன்றாவது வரியையும் நான்காவது வரியையும் சேர்த்து வாசிக்கிறேன், பாருங்கள். கா ம ப க க ப க க ப மா ப த த ப ம த. மறுபடியும் முதலிருந்து இந்த 4 வரிகளை வாசித்து காட்டுகிறேன். சா ரி கா சா கா சா கா ரீ க ம ம க ரி ம கா ம ப க க ப க க ப மா ப த த ப ம த. மறுபடியும் சா ரி கா சா கா சா கா ரீ க ம ம க ரி ம கா ம ப க ப க ப
இப்பொழுது 5வது வரியிலிருந்து வாசிக்கும் முறை சற்று வேறுபடுகிறது. நன்றாக எனது விரலை கவனியுங்கள், விரல் பிரயோகத்தை கவனியுங்கள். 5வது வரி ப சரி க ம ப த. இன்னும் ஸ்லோவாக வாசித்து காட்டுறேன். ப சரி க ம ப த. மறுபடியும் ப சரி க ம ப த. இதே விரல் பிரயோகம் 6வது வரி த ரி க ம ப த நி. மறுபடியும் த ரி க ம ப த நி. இப்பொழுது 5 ஆறையும் வாசிக்கின்றேன். ப சரி க ம ப த. த ரி க ம ப த நி. அடுத்த வரி, அதாவது இப்பொழுது வாசிக்க போவது 7வது வரி. நீ க ம ப த நி சா. மறுபடியும் நீ க ம ப த நி சா. இப்பொழுது 5, 6, 7 மூன்றையும் சேர்த்து வாசிக்கிறேன். 5வது வரி, 6வது வரி, 7வது வரி மூன்றையும் சேர்த்து வாசிக்கிறேன் பாருங்கள். ப சரி க ம ப த. த ரி க ம ப த நி. நீ க ம ப த நி சா. மறுபடியும் ப சரி க ம ப த. த ரி க ம ப த நி. நீ க ம ப த நி சா. இப்பொழுது ஆரம்பத்திலிருந்து இந்த 7வது வரி வரைக்கும் வாசிப்போம். ச ரி க ச க ச க ரி க ம ம க ரி ம. க ம ப க க ப க ப. ம ப த த ப ம த. ப சரி க ம ப த. த ரி க ம ப த நி. நீ க ம ப த நி சா. மறுபடியும் இந்த உலகத்தையும் திருப்பி வாசிச்சு காட்டுறேன் பாருங்க. ச ரி க ச க ச க ரி க ம ம க ரி ம. க ம ப க க ப க ப. ம ப த த ப ம த. ப சரி க ம ப த. த ரி க ம ப த நி. நீ க ம ப த நி சா. இப்பொழுது அடுத்த வரி. த த ம நி ப சா சா. த ம நி ப சா சா. மறுபடியும் த ம நி ப சா. கடைசி வரி. கடைசி வரியில் முதலாவதாக ஒரு தாளத்தில் ஒரு அட்சரத்தை கழித்து ஸ்டார்ட் பண்ணணும். 1 சரி க ம ப த நி சா ப சா. 1 சரி க ம ப த நி சா ப சா. கடைசி 2 வரிகளையும் வாசித்து காட்டுகிறேன் பாருங்க. த ம நி ப சா சா. சரி க ம ப த நி சா ப சா. மறுபடியும் த ம நி ப சா சா. சரி க ம ப த நி சா ப சா. இப்பொழுது இந்த பாடலின் முழுமையாக எல்லா வரியும் வாசித்தாயிட்டு இப்போ முதலிலிருந்து பாட்டை அழகாக பாடி பார்ப்போம், பாடி வாசித்து பார்ப்போம். நீங்களும் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள், பாடுங்கள். சா ரி க ச க ச க ரி க ம ம க
ஆறுதலாக இந்த பாட்டை வாசித்து காட்டுகின்றேன் பாருங்கள். சா ரே கா சா கா சா கா ரே க ம ம க ரே ம கா ம ப க ப க ப ம ப த த ப ம த ப ச ரே க ம ப த த ரே க ம ப த நீ நீ க ம ப த நீ சா த நீ ப சா சா ச ரே க ம ப த நீ சா ப சா. இப்பொழுது வலது கையால் மட்டும் இந்த பாட்டை வாசித்து காட்டுகின்றேன். இப்பொழுது எனக்கு இசைவாக எனக்கு வசதியாக இந்த பாட்டுக்குரிய கோட்ஸோடு இந்த பாட்டை வாசித்தேன். கோட்ஸ் இல்லாமல் தனியாக பாடலை மட்டும் வாசித்து காட்டுகிறேன். மறுபடியும் கவனியுங்கள். சா ரே கா சா கா சா கா ரே க ம ம க ரே ம கா ம ப க ப க ப ம ப த த ப ம த ப ச ரே க ம ப த த ரே க ம ப த நீ நீ க ம ப த நீ சா த ம நீ ப சா சா ச ரே க ம ப த நீ சா ப சா. மறுபடியும் சா ரே கா சா கா சா கா ரே க ம ம க ரே ம கா ம ப க ப க ப ம ப த த ப ம த ப ச ரே க ம ப த த ரே க ம ப த நீ நீ க ம ப த நீ சா நீ த ம நீ ப சா ச ரே க ம ப த நீ சா ப சா. இந்த பாடலை நீங்கள் எல்லோரும் இப்பொழுது வாசிக்க கற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். வீட்டில் வாசித்து பாருங்கள். இனிமையான பாடல். இந்த பாடல் வந்து டோயே ஃபீமேல் டியர் என்ற பாட்டு. இந்த பாடலை நீங்கள் வலைத்தளங்களில் இலகுவாக கேட்கலாம். கேட்டு இந்த பாடலில் மட்டு அமைப்பை பார்த்து நீங்கள் அதோடு சேர்ந்தும் வாசித்து பழகலாம். இல்லாட்டி நான் இப்போ சொன்னதை வச்சுக்கொண்டு இந்த நோட்டேஷனை நீங்கள் எழுதியிருப்பீங்க. எழுதினதை வச்சுக்கொண்டு வாசித்து பாருங்கள். இனிமையான பாடல். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்பொழுது ஆரம்பத்திலிருந்து கீபோர்ட் சம்பந்தமான அடிப்படையான விஷயங்களை நான் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு ஒரு பாடலையும் சொல்லி தந்து விட்டேன். ஆனால் இந்த இசைக்கருவியில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், இந்த விரல்கள் நீங்கள் பாவிக்கும் முறையை எப்பொழுதும் கவனமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் முதல் ப்ளே பண்ணி வாசித்து காட்டினேன். 1 2 3 1 2 3 4 5 என்று. ஆனால் இந்த பாடலை வாசிக்கும் பொழுது அந்த முறையிலிருந்து சற்று வேறுபட்டு வாசித்தேன். நீங்கள் கவனித்திருப்பீர்கள். நீங்கள் நினைக்கலாம், என்னடா பயிற்சி முறையில் வித்தியாசமான விரலமைப்பையும் இப்பொழுது பாடலுக்கு வேறு விரலமைப்பையும் சொல்கிறார் என்று. சங்கராபரணத்தில் இந்த ஸ்கேலை வாசிப்பதுக்கு இதுதான் ஆரம்பத்தை அடிப்படை ஃபிங்கரிங் மெத்தட். ஆனால் பாடல்கள் வாசிக்கும் பொழுது வேறு வேறு ஸ்கேல் வரும் பொழுது, இப்போ சங்கராபரணத்தை எடுத்துக்கொண்டால் சியிலிருந்து வாசிக்கும் பொழுது ஒரு முறை, டியிலிருந்து வாசிக்கும் பொழுது, அதாவது டி நோட்டில் இருந்து அந்த ராகத்தை வாசிக்கும் பொழுது இன்னொரு முறையான விரல் இப்படி வரும். அதே மாதிரி விரல்கள் மாறிக்கொண்டு போகும். ஆனால் ஒரு ஒழுங்கமைப்பில் கொண்டு வருவதற்காக இந்த ஃபிங்கரிங்கை நாங்கள் ஆரம்பத்தில் அடிப்படையான பயிற்சிகளை சொல்லித் தருவோம். ஆனால் நீங்கள் இந்த கருவியை பற்றி விளக்கமாக படிக்கும் பொழுது இந்த ஃபிங்கரிங் மெத்தட்டை நீங்கள் இப்போ தெரிஞ்சு கொள்வீங்க. இன்னும் என்னென்ன விதமான ஃபிங்கரிங் மெத்தட் இருக்குது, இந்த விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். அதை சரியாக படியுங்கள். இந்த வாத்தியத்தின் உண்மையான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன்.
இதில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை நான் சொன்னதுகளை திருப்பி உங்களுக்கு ஒருக்கா முதல்ல இருந்து ரிவைன் பண்ணி கொண்டு வரேன். முதலாவது இந்த வாசிக்கும் முறை, நீங்கள் இந்த கீஸின் அமைப்பு, இந்த ஒக்டேவ், ஒவ்வொரு ஒக்டேவ் எத்தனை ஒக்டேவ் இருக்குது, ஒரு சாதாரண ஒரு கீபோர்டில் 5 ஒக்டேவ் இருக்கின்றது, பியானோவில் 7 ஒக்டேவ் இருக்கின்றது, இந்த விஷயத்தை பற்றி சொன்னேன். அப்புறம் இந்த வெள்ளைக்கட்டைகள், இந்த கருப்பு கட்டைகள், வெள்ளைக்கட்டைகளுக்குரிய பேர்கள் CDEFGAB, அதே மாதிரி கருப்பு கட்டைகளுக்குரிய பேர்கள் C ஷார்ப், E ஃப்ளாட், F ஷார்ப், A ஃப்ளாட், B ஃப்ளாட். இந்த கட்டைகளை பற்றி இந்த விவரங்களை கொடுத்தேன். அப்புறம் இந்த பிட்ச் பெண்டை பாவிக்கும் முறை, இந்த மொடிகுலேஷன் வீலை பாவிக்கும் முறை, இதை எந்த மாதிரியான சங்கீதங்களில் எந்த மாதிரியான ஸ்டோன்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணலாம்ன்றதை பற்றி சொன்னேன். அதுக்கு பிறகு இந்த கீபோர்டை டியூன் பண்ணுற முறையை பற்றி சொன்னேன். இதில் போயிட்டு ஃபங்க்ஷனில் டியூனிங் மெத்தட், சாதாரணமான மாஸ்டர் டியூனிங், சாதாரணமாக உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு டியூனிங் முறை 440 கிலோஹெர்ட்ஸ். எப்பொழுதும் சாதாரணமாக 440 கிலோஹெர்ட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் தேவைக்கு ஏற்ப மாதிரி உங்களது இன்னொரு வாத்தியத்துடன் சேர்ந்து வாசிக்கணும்னால் அதை நீங்கள் டியூன் பண்ணிக்கொள்ளலாம். அதை பற்றி சொன்னேன். சில வாத்திய கருவிகளை பற்றி சொன்னேன். அந்த வாத்திய கருவிகளில் இதில் எப்படி இசைக்க வேண்டும் என்ற பற்றிய விவரத்தை சொன்னேன். அதை பற்றியும் பார்த்துருப்பீர்கள். அது மட்டுமல்லாது தாள வாத்தியங்கள் இதில் இருக்கின்றன. எல்லா நாட்டிலும் உள்ள தாள வாத்தியங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது அவ்வளோத்தையும் உங்களுக்கு நீங்கள் கீபோர்டில் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அடுத்த விஷயம், எப்படி வலது கையால் ப்ராக்டிஸ் நோட்டை எப்படி வாசிக்கணும், இடது கையால் எப்படி வாசிக்கணும், பிறகு 2 கையும் சேர்த்து எப்படி வாசிக்கணும், இந்த விஷயங்களை பற்றி சொன்னேன். அதாவது வலது கையால் எப்படி வாசிக்கிறது, இடது கையால் எப்படி வாசிக்கிறது, 2 கையும் சேர்த்து எப்படி வாசிக்கிறேன் விவரத்தை சொன்னேன். இந்த எல்லா ப்ராக்டிஸ் நோட்டும் சங்கராபரணத்தில் கட்டாயம் மேஜர் ஸ்கேலில் ப்ளே பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு மாயாமலை ராகத்தை ப்ளே பண்ணி காட்டினேன். மாயாமலை ராகம் எப்படி வரும்னு திருப்பி பிறகு காட்டுறேன் பாருங்க. சி சா ரே க ம ப த நி சா சா நி த ப ம க ரி சா. சங்கராபரணம் ச ரே க ம ப த நி சா சா நி த ப ம க ரி சா. இன்னொரு ராகம் சொல்லி தந்தேன், மோகன ராகம். மோகன ராகத்தை எப்படி வாசிக்கணும் அதையும் முழுக்க பார்ப்போம். சா ரே க ப த சா சா த ப க ரி சா. இந்த 3 ராகத்தை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை கொடுத்தேன். அது மட்டுமல்லாது சில சிறுவர் பாடல்கள், ஒன்று 3 விரல்களை யூஸ் பண்ணி வாசிக்கும் பாட்டு, க ரி ச ரி க க க ரே 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 க க ம க ரி ச ரி க க க ச ரே ரி க ரி ச. இன்னொரு பாடல் சா சா ப ப த த ப ம ம க க ரே ரி சா ப ப ம ம க க ரே ப ப ம ம க க ரே. இப்படி 2 பாடல்களை சொல்லி தந்தேன். அத்தோடு ஒரு பாடலை உங்களுக்கு டோயே ஃபீமேல் டியர் என்ற ஒரு சிறுவர் பாடலை உங்களுக்கு முழுமையாக வாசிக்க கற்றுத்தந்தேன். அந்த பாடலை இறுதியாக இன்னொருக்காக என்னோடு சேர்ந்து வாசிப்போம். அதோடு இந்த வகுப்பை நாங்கள் முடித்துக்கொள்வோம். சா ரே க சா க சா க ரே க ம ம க ரே ம க ம ப க ப க ப ம ப த த ப ம த ப சா ரே க ம ப த த ரே க ம ப த நி நி க ம ப த நி சா நி த ம நி
பாடலை முழுமையாக என்னோடு சேர்ந்து வாசித்திருப்பீர்கள். மிகவும் நன்றி, சந்தோஷம். இந்த பாடலை என்னுடன் சேர்ந்து இணைந்து வாசித்தமைக்கு. மாணவர்கள் எல்லோரும் கீபோர்ட் இந்த வாத்திய கருவியை பற்றிய ஒரு அடிப்படை விளக்கத்தை உங்களுக்கு அளித்திருப்பேன் என்று நினைக்கின்றேன். நீங்களும் கற்றிருப்பீர்கள், விளங்கியிருப்பீர்கள். நீங்கள் இன்னும் இந்த துறையில் இந்த வாத்தியத்தை இன்னும் கற்று தேர வேண்டுமென்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். நன்றி.